சால்ட் ஃபார் சோல்ஸ் ஊழியம் தேவராஜ்யத்தை உலகெங்கும் கட்டி எழுப்ப அநேக சுகமளிக்கும் கூட்டங்கள் நடத்தி ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை கொடுத்து கொண்டிருக்கிறது. சால்ட் ஃபார் சோல்ஸ் ஊழியம் இந்தியா மற்றும் இலங்கையில் ஆதரவற்ற குழந்தைகள் இல்லங்களை ஆதரித்து அவர்களுக்கு தேவையான அனைத்து விதமான உதவிகளையும் வழங்கி வருகிறது. ஹலோ எவ்ரிபாடி, அன்புள்ள போதுகிற நிகழ்ச்சிக்கு உங்களை எல்லோரையும் மறுபடி சந்திக்கிறதுல ரொம்ப நாங்கள் சந்தோஷமா இருக்கிறோம். கர்த்தர் நல்லவர், உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். பரிசுத்த ஆவியானவரை குறித்து நாங்கள் பார்த்துக்கிட்டு வருகிறோம். இந்த காலங்களிலே பரிசுத்த ஆவியானவர் எங்களோட வாழ்க்கையிலே மிகவும் அவசியம். இது ஆவியானவரின் காலம். ஆவியானவரின் சத்தம் கேட்டு நாங்க வாழ வேணும். அவருடைய சித்தம் செய்து வாழற காலம் இல்லையா? ஆமென், ஆமென். ஸோ நாங்கள் கடந்த வாரத்தில் நாங்கள் பார்த்தோம் எழுப்புதல் எப்படி வருகிறது. எழுப்புதல் வரும் முதலாக நாங்கள் மனம் திரும்புதல் அவசியம் என்பதை குறித்து நாங்கள் கடந்த வாரத்திலே பார்த்தோம். 3 காரியங்களை குறித்து பார்த்தோம். ஸோ உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். முதலாவதாக எப்படி இந்த எழுப்புதல் வரும்? மனம் திரும்புதல் இருக்கும் பொழுது எழுப்புதல் அந்த இடத்திலே காணப்படலாம். எழுப்புதல் சபையில் மாத்திரமல்ல, எழுப்புதல் குடும்பத்தில் மாத்திரமல்ல, எழுப்புதல் எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நடைபெறும் பொழுதுதான் அது முதலாவது குடும்பத்திலும் அதன் பிறகாக அந்த எழுப்புதல் சபைக்குள்ளாகவும் அது கிரியை செய்து கொண்டிருக்கும். ஏனென்று சொன்னால் முதலாவது எங்கட வாழ்க்கையில எழுப்புதல் இல்லாமல் போய்விட்டால் அந்த இடத்திலே நாங்கள் ஒரு பிரகாசமாக காணப்பட முடியாது. கிறிஸ்து இயேசுவை நாங்கள் மற்றவர்களுக்கு எடுத்து சொல்ல முடியாது. ஆண்டவர் சொன்னார், let your light to shine before men so they may see the good works and glorify the Father in heaven. Hallelujah. கனிகள் கொடுக்கிற காலம். ஆமென். மறைவா இருக்கக்கூடாது. ஆமென், ஆமென். இந்த காலத்துல நாங்கள் கனிகள் கொடுத்து கர்த்தரை உயர்த்தும் காலம் இது. ஆமென். சோ இரண்டாவதாக நாங்கள் பார்த்த காரியம், பாவம் எங்கள் வாசலிலே உட்கார்ந்திருக்கும் பொழுதும் அதை எப்படி நாங்கள் மேற்கொள்ள முடியும்? பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் எங்களால் அந்த பாவத்தை மேற்கொள்ள முடியாது என்பதை குறித்து நாங்கள் பார்த்தோம். மூன்றாவதாக உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா நாங்கள் இதை குறித்து பார்த்தோம் என்று? எதை குறித்து பார்த்தோம்? பரிசுத்த ஆவி உதவியின்றி பாவத்தை நாங்கள் வெல்ல முடியாது. பரிசுத்த ஆவியானவருடைய உதவி இல்லாமல் எங்களுடைய வாழ்க்கையில இந்த பாவத்தை ஜெயிப்பதற்கு எங்களால் முடியாது. நாங்கள் தனியா யுத்தம் செய்ய ஒரு நாளும் முடியாது. இயேசு கிறிஸ்து சொன்னார், without me you can do nothing. என்னை தவிர உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. இயேசு சொன்னார், நான் இந்த உலகத்தை விட்டு போக முந்தி உங்களுக்கு இன்னொருவர் என்னை போல உங்களுக்கு அனுப்புகிறேன். அவர் வரும் பொழுது அவர் உங்களுக்கு எல்லாத்தையும் வெளிப்படுத்துவார். ஆமென். அவர்தான் பரிசுத்த ஆவியானவர். சோ இன்றைய நாளிலே நாங்கள் இதை குறித்து பார்க்க போகிறோம். எங்கள் பாவங்கள் தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியாதபடிக்கு ஒரு தடைக்கல்லாக இருக்கிறதா? எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் நினைக்கலாம், ஏன் இந்த ஆசீர்வாதத்தை என்னால் பெற முடியாமல் இருக்கிறது? தேவ சத்தத்தை ஏன் என்னால பெற முடியாமல் இருக்கிறது? அநேகர் சொல்லுவாங்களே, தேவன் என்னோடு இப்படி பேசினார், இப்படி வண்ணமோ அந்த வண்ணமாக பேசினார், நான் அந்த குரலை கேட்டேன் என்று அநேகர் சொல்லுவாங்களே. ஆனால் ஏன் எனக்கு மட்டும் தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியாமல் இருக்கிறது என்று நாங்கள் அநேகர் கேள்விகளை எழுப்பிக் கொண்டிருக்கலாம். சில நேரம் சிலாக்கள் யோசிப்பாங்க, ஆண்டவர் சில மனுஷங்களோட மட்டும்தான் பேசுவாரா, இல்லாட்டி எல்லோரோடையும் பேசுவார்? சிலவங்க நினைப்பாங்க, பாஸ்டரோட மட்டும்தான் தேவன் பேசுவார், அப்படி இல்லாட்டி மிகவும் பரிசுத்தமாக இருந்தாதான் தேவன் பேசுவார். பரிசுத்தமாக இருக்க வேண்டும். ஆனால் எப்படி நாங்கள் இந்த பரிசுத்தத்தை அடைய முடியாத படிக்கு, தேவ சத்தத்தை கேட்க முடியாத படிக்கு எங்க வாழ்க்கையில என்ன இருக்கிறது? எதை நாங்கள் திருத்தி கொள்ள வேண்டும்? ஏதோ ஒரு ஸ்க்ரூ டைட் ஆக்குனாதான் அந்த இடத்துல அது ஒழுங்காக செயல்பட முடியும், கம்ப்ளீட்னஸ் இருக்கும். அதே மாதிரி எங்க வாழ்க்கையில இன்றைய தினத்தில் ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிறார், எதை நாங்கள் சரிப்படுத்த வேண்டும், எந்த இடத்தை சரிப்படுத்த வேண்டும், எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் என்னென்ன காரியங்களை விட்டு நாங்கள் விலக வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாவத்தை விட்டு விலக வேண்டும். சிலருடைய வாழ்க்கையில ஹிடன் சின்ஸ் இருக்கலாம், யாருக்குமே தெரியாது. ஒரு இருட்டு அறை. நீங்க சொல்லலாம், ஆண்டவரே நான் இந்த அறைக்கு வாங்க, ஆண்டவரே அந்த அறைக்கு வாங்க, ஆனா இந்த அறைக்குள்ள நீங்க வராதிங்க, அது நான் ஹேண்டில் பண்றேன் ஆண்டவரே சொல்லி சில பாவங்கள் எங்களோட வாழ்க்கையில எங்கேயோ மூலையில இருந்திருக்குது. அது தேவ சத்தத்தை கேட்காமல்
அது தடை செய்கிறது. ஆமென். அல்லேலூயா. அதை குறித்து நாங்கள் பார்ப்போம். ஏசாயா 59 அதிகாரத்தில் 2வது வசனம், உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. அல்லேலூயா. அக்கிரமங்கள்னு சொல்லும் பொழுது பார்ப்போம் அதை கொடுத்து, அக்கிரமங்கள், நாங்கள் எங்களோட வாழ்க்கையில அக்கிரம செய்கைக்காரர்களே என்னை விட்டு அகன்று போங்கள். ஏன்னா அக்கிரமம் சொல்லும் பொழுது அது அநேக காரியங்களை குறிக்கிறது. இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையிலே மன்னிப்பு கொடுக்க முடியாத தன்மை காணப்படுகிறதா? மற்றவர்கள் எங்களுக்கு ஏதாகிலும் செய்திருந்தால் அது எங்களுக்கு வேதனையை கொடுத்து அதனூடாக ஒரு காயம் எங்களுக்குள் வருஷங்கள் தோறும் அது காணப்படுகிறதா? மன்னிக்க முடியாத ஒரு தன்மை உங்களுக்குள் காணப்படலாம். ஆனா நீங்க பேசுவீங்க, எல்லாம் செய்வீங்க, அந்த நபரை கண்டா நீங்க பேசுவீங்க, எல்லாம் செய்வீங்க. ஆனாலும் உங்களுக்குள் இருக்கும் அந்த காயம், அது ஆறாதது நிமித்தம், மன்னிப்பு கொடுக்காதது நிமித்தம் அது ரொம்பவும் அது காயப்பட்டிருக்கிறது. அது தேவனை விட்டு உங்களை பிரித்து கொண்டிருக்கிறது. எப்படி தேவனை விட்டு பிரிக்கிறது? அந்த மனிதனை நாங்கள் சிறைப்பிடித்துக் கொள்ளுகிறோம். எங்களோட வாழ்க்கையில அந்த மனிதனை சிறைப்பிடிக்கிறோம். அந்த மனிதனுக்கு ஒரு நல்லது நடப்பதை குறித்து எங்களுக்கு அதுல ஒரு சந்தோஷம் இருக்காது, ஒரு கசப்பு ஏற்படும். எனக்கு நீ இப்படி பேசின தானே, என்ன நீ இப்படி நடத்தின தானே, நீ எனக்கு இந்த மாதிரி எல்லாம் செய்த தானேன்னு சொல்லி அதை நினைத்து நினைத்து நாங்கள் நடக்கும் பொழுது எங்களுக்குள்ளே இருக்கும் இந்த கசப்பின் நிமித்தம் அந்த மனிதனுக்கு விரோதமாக எங்கள் உள்ளம் எப்பொழுதும் எழும்பிக் கொண்டே இருக்கும். அப்படி எழும்பிக் கொண்டிருக்கும் பொழுது நாங்கள் ஏறெடுக்கும் எந்த ஒரு ஜெபமும் கர்த்தருடைய சமூகத்துக்கு போகாது. தேவன் எங்களுக்கு செவி கொடுக்க மாட்டார். ஏனென்றால் எங்களுக்குள்ளே மனம் திரும்புதல் இல்லை, மன்னிப்பு கொடுக்கும் இருதயம் இல்லை. கொஞ்ச நேரம் நினைச்சு பாருங்க, நாங்க எவ்வளவு பாவிகளாய் வாழ்ந்தோம். ஆனா இயேசு கிறிஸ்து எங்களுக்காக அவருடைய இரத்தத்தையே கொடுத்து, இன்றைக்கும் நாங்க அதோட நாங்க விட்டோமா? இல்ல. இன்றைக்கும் நாங்க எங்களோட தவறுகள் அநேகம் காணப்படுகிறது இல்லையா? அந்த அநேக தவறுகளை செய்து மறுபடியும் போய் அப்பா என்னை மன்னிச்சிடுங்கப்பான்னு சொல்லும் பொழுது அவர் ஒரு பொழுதும் நாங்க செய்த பிழையை நீ அன்றைக்கு இப்படி செய்த தானேன்னு சொல்லி அந்த பிழையை அவர் சுற்றி காட்டுகிறவர் அல்ல. தேவன் எங்களுக்கு மிகவும் கிருபை உள்ளவராகவே இருக்கிறார். அப்படிப்பட்ட கிருபையை தேவன் எங்களுக்கு கொடுக்கும் பொழுது அவருடைய பிள்ளையாகிய நாங்க எப்படி இருக்கணும்னு அவர் எதிர்பார்க்கிறார். ஆமென். அவருடைய சத்தம் கேட்டு வாழணும்னு தான் எதிர்பார்க்கிறார். பாவம் செய்யறது என்று சொல்றது ரொம்ப ஈஸியான காரியம் இல்லையா? எப்போ எங்களோட சொந்த புத்தியில நாங்கள் சாய்ந்து இருக்கிறோமோ அப்போ நாங்கள் பாவம் செய்யறதுக்கு ஈஸியாக இருக்கும். உதாரணத்துக்கு நான் சொல்லுவேன், எப்பவுமே அம்மா கையை புல்ல பிடிச்சிட்டு போனா யாரு கையில அதிகாரம் இருக்கிறது? அம்மாவின் இல்லையே, பிள்ளையின் கையில். அம்மா பிடிச்சிட்டு போனா அம்மாட கையில. அப்ப கர்த்தர் எங்களோட கரம் பிடிக்க வேணும், நாங்க கர்த்தரோட கரத்தை பிடிக்க கூடாது. அப்படின்னு சொன்னா நான் தான் கண்ட்ரோல், எப்ப விடுறது எப்ப பிடிச்சு கொள்றது என்று சொல்லி நாங்க எங்களோட வாழ்க்கையை கொண்டு போறோம். ஆனா கர்த்தர் பிடிச்சாருன்னு சொன்னா எந்த புயல் வந்தாலும், எந்த பாவம் வந்தாலும், எந்த சூழ்நிலை இருந்தாலும் கர்த்தர் கரம் எங்க மேல, கர்த்தர் கரம் என் மீது இருக்கு. இன்னைக்கு கர்த்தர் கரம் உங்க மீது இருக்கிறதா? அதுதான் கொஸ்டின் இல்லையா? எங்கள் ஜெபத்தின் சத்தத்தை கூட அவர் கேட்க மாட்டார் என்று சொல்லுகிறார் சங்கீதம் 66:18. நாங்க என்ன ஜெபிச்சாலும் அந்த ஜெபத்துக்கு பதில் வராம இருக்குதா? இந்த நேரத்துல நீங்கள் உங்களை விசாரித்து பாருங்க. ஆண்டவரே, என் ஜெபத்துக்கு இன்னும் பதில் வரலையா? நான் எந்த இடத்துல தவற விட்டேன்? எந்த இடத்துல நான் மாறணும்? என் வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு நுகத்துக்குள்ள நான் போய்கொண்டிருக்கிறேனே, இது எதன் நிமித்தமாக? ஆண்டவரே, என்னை நீங்க மன்னிங்க. எனக்கு என் அக்கிரமங்களை விட்டு என்னை விலக்கி பரிசுத்த ஆவியானவருடைய குரல் கேட்கத்தக்கதான ஒரு மகளாக, ஒரு மகனாக என்னை மாற்றுங்கன்னு சொல்லி அவரிடத்துல நாங்கள் சரணடைய வேண்டும். சில நேரத்துல உங்க உறவினர்ல, உங்களோட ரிலேஷன்ஷிப்ஸ்ல சில கசப்பு இருக்கலாம். எல்லாரும் சேர்ந்து கூடி இருக்கலாம். ஆனா யாருக்கு எதிராகவோ யாரெல்லாம் பேசியிருக்கலாம், அதெல்லாம் உங்களை ஹர்ட் பண்ணியிருக்கலாம். ஏன்னா நாங்கள் மனுஷன் மேலே பாசம் வச்சிருவோம் கெதியா இல்லையா? அன்பு தொல்லை இல்லையா? அதுதான் தேவன் எனக்கு ஒரு பாட்டு ஒன்று தந்திருந்தேன். மனிதனின் பாசத்தை
நிஜமென்றே நான் நம்பியே வாழ்ந்தேன், ஏமாந்தேன், மனிதனின் ரூபம் கண்டேன், பாசத்தின் காயம் கண்டேன், மனிதனின் ரூபம் கண்டேன், பாசத்தின் காயம் கண்டேன், வந்தேனும் திருப்பாதம் தந்தேனே என் உள்ளம். எங்களோட உள்ளத்தில் நோகு இருக்கலாம், மனுஷங்க செஞ்ச காரியங்கள் இருக்கலாம், சில நேரம் அவங்க எங்களை துச்சமாக பேசிட்டாங்க, இல்லாட்டி தப்பாக பேசிட்டாங்க, அவங்கள விட்டு இல்லாத எல்லாம் சொல்லிட்டாங்கன்னு சொல்லி அந்த கசப்பு உள்ளால் இருந்து கொள்ளலாம். நீங்கள் மன்னிச்சிருக்கலாம், ஆனால் அந்த பெயின், அந்த பெயின், அந்த வூண்ட், அந்த ஸ்கா உங்களால் ஹர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கலாம் சில நேரத்தில். அதனால் அவங்கள முகமுகமாக நீங்கள் பார்த்துருக்க முடியாது. ஏன்? அந்த பெயின் விடாது. அவங்கள சொல்லுவோமே, நீங்கள் மார்க்கெட்டுக்கு போகிறீங்க, அவங்க அந்த பக்கம் வந்துக்கிட்டு இருக்காங்க, அப்போ நாங்கள் என்ன செய்வோம்? திருப்பிட்டு இந்த பக்கம் போயிடுவோம் இல்லையா? அது மாதிரி சூழ்நிலை உங்களோட வாழ்க்கையில் யாராவது சரி உங்களால் முகம் கொடுத்து கதைக்க முடியாதா? நீங்கள் கர்த்தருடைய கரத்தில் போய் அர்ப்பணிக்கணும் இல்லையா? அதுதான் இரண்டாவதாக நாங்கள் பார்க்க போகிற காரியம், சரணடைதல். சரணடைகிறது எங்களை ஃபுல்லி டோட்டல் கண்ட்ரோலுக்குள்ள கொடுப்பது. ஒரு டோட்டல் கண்ட்ரோல் என்று சொல்லும் பொழுது பாருங்க, நீங்க முதல்ல சொன்ன மாதிரி எங்களுடைய கரத்தை தாயின் கரத்திலோ அல்லது தகப்பன் கரத்திலோ நாங்கள் கொடுக்கும் பொழுது அவங்க எங்களை டோட்டலா கண்ட்ரோல் பண்றாங்க. எங்களோட கரத்தை நாங்க கொடுக்கும் பொழுது அவங்க எங்களை பிடித்து கொள்ளும் பொழுது அது பலத்தை இழக்கிறோம். அவங்களோட கண்ட்ரோலுக்குள்ளதான் நாங்க போவோம். அவங்க எந்த திசைக்கு எங்களை இழுக்கிறாங்களோ அந்த திசைக்கு தான் நாங்க போய்கொண்டிருப்போம். எங்களோட பலத்தை இழக்கிறோம், அவரோட பலம் எங்களை பிடிச்சு கொள்றது. எங்களோட சுயத்தால் ஒன்றும் செய்ய முடியாது. அதான் சொல்ற, வித்தவுட் மீ யூ கேன் டூ நத்திங் என்று ஜீசஸ் சொல்றார். அப்ப என்ன நடக்கும்? பிடிச்சு கொண்டாங்கன்னா அப்ப நாங்க எங்கட சிந்தையின்படி நாங்கள் நடக்க மாட்டோம். அவங்களோட திட்டத்தின்படி அவங்க எங்க போகணுமோ அந்த இடத்துக்கு தான் நாங்களும் போவோம். அதான் தேவனுடைய வார்த்தையில சொல்லுகிறார், தன் சுய சிந்தையின் மேல் சார்ந்திராமல் தேவனை சார்ந்திருப்பவன் தேவனால் அறியப்பட்டொருவனாயிருக்கிறார். தன் சுய சிந்தையின் மேல் சாயாமல் தேவனை சார்ந்திருக்கிற மனிதன் தேவனால் அறியப்பட்டவனாய் இருக்கிறான். தேவனால் அறியப்படுகிறது என்று சொல்லுவது ஒரு பெரிதான ஒரு காரியம். யோசிச்சு பாருங்க, ஒரு பிரசிடென்டாலேயோ இல்லாட்டி எங்களுக்கு தெரிந்த உயர்வான பதவியில் இருக்க ஒரு மனிதனால நாங்க அறியப்படுகிறோம் என்று சொல்லுகிற பொழுது எவ்வளவு எங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் இல்லையா? ஆனா பாருங்க, உங்களை படைத்து உங்களுக்கு சுவாசத்தை கொடுத்து இந்த வாழ்க்கையை கொடுத்து உங்களை உருவாக்கின தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களை சுய சிந்தையின் மேல் சாராமல் நீங்க என்னைய சார்ந்திருக்கும் பொழுது, அப்படி என்று சொல்லும் பொழுது தேவனை சார்ந்திருக்கும் பொழுது அவரால நீங்க அறியப்படுவீங்களாம். எவ்வளவு ஒரு பெரிதான ஒரு காரியம் இல்லையா? என்ன அறிந்த தேவன் என்னோடு இருக்கிறார், என்னை குறித்து அவருக்கு தெரியும். இந்த பரிசுத்த ஆவியானவரை ப்ளீஸ் பண்ணி நடக்கும் பொழுது, அவரை வேதனைப்படுத்தாமல் அவருக்கு முழுமையாக எங்களை அர்ப்பணிக்கும் பொழுது தான் இந்த ஆசீர்வாதங்கள் எங்கள் வாழ்க்கையிலே கடந்து வரும். ஆமென், ஆமென். தங்கும். அல்லேலூயா. யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். அல்லேலூயா. உங்களை கண்டிப்பா அவர் கைவிட மாட்டார். ஆமென், ஆமென். சோ அந்த வார்த்தை குறித்து நாங்கள் பார்ப்போம். ரோமர் 12ஆம் அதிகாரத்தில 1வது வசனத்திலே, அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக்கொடுக்க வேண்டுமென்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. புத்தியுள்ள ஆராதனை. சோ நாங்கள் எவ்வளவோ பாடல்களை பாடலாம், தேவனை நாங்க மகிமைப்படுத்துறோம்னு சொல்லி நாங்க நிறைய பாடல்களை பாடலாம். ஆனா அந்த பாடல்களை பார்க்கிலும் அந்த பாடல்களுக்கும் பக்க புத்தியுள்ள ஆராதனை என்னதான், எங்களை நாங்க முழுமையாக ஒரு ஜீவ பலியாக, நாங்க எல்லாருக்குமே சுவாசிக்கிறோம் இல்லையா? சுவாசிக்கிற நாங்க ஜீவ பலியாக எங்களை நாங்க தேவனிடத்துல அர்ப்பணிப்பது. லிவிங் சாக்ரிஃபைஸ். ஆமென். சோ நாங்க சொல்லலாம், நாங்க தசம பாகங்களை கொடுக்கிறோம், காணிக்கைகளை கொடுக்கிறோம். அதை போலவே அதை பார்க்கிலும் எங்களை நாங்கள் தேவனிடத்துல அர்ப்பணிக்கும் பொழுது, அப்பா இந்த ஜீவியத்தை எனக்கு தந்திருக்கிறீங்க, இந்த சுவாசத்தை எனக்கு தந்திருக்கிறீங்க, இந்த வாழ்க்கையை எனக்கு தந்திருக்கிறீங்க, நானே உங்க கரத்துல என்ன அர்ப்பணிக்கிறேன், நான் முழுவதும் உங்களோட ஆண்டவரேன்னு சொல்லி ஏசப்பாவுக்கு நாங்க எங்களை அர்ப்பணிக்கும் பொழுது
பரிசுத்த ஆவியானவர் Hallelujah. எங்கள் வாழ்க்கையிலே செயல்பட்டு அவர் எங்களை அழகான முறையில, நாங்க நினைச்சிருப்போம் இவ்வளவுதான் செய்யலாம், இந்த கெப்பாசிட்டி தான் எனக்கு இருக்குது, இவ்வளவுதான் என்னுடைய பலன். ஆனா ஆவியானவர் சொல்லுகிறார், நான் உனக்குள்ளே வரும் பொழுது நீ பலனடைந்து Hallelujah. நீ எல்லா இடங்களிலும் ஒரு சாட்சியாக மாறும்படி யார் செய்வாராம்? நான் செய்வேனா? இல்ல, இயேசு செய்வார். பரிசுத்த ஆவியானவர் செய்வார். ஹல்லேலூயா. நீங்க பேசிக்கிட்டு இருக்க நேரத்தில் ஒரு காட்சி அப்படியே போய்கிட்டு இருக்குது. ஒப்பு கொடுத்தேன் உந்தன் பாதத்தில் கண்ணீரால் நினைக்கிறேன் கர்த்தாவே என்று சொல்லி அந்த மரியாள் வந்து இயேசுட பாதத்தில் வந்து அவரோட கண்ணீரால கழுவி கூந்தலால அதை துடைத்து அவ அர்ப்பணிக்கிறா பாருங்க, சரணடைந்தேன் என்று சொல்லி, அவரோட பாதம் மட்டும் போதும் என்று சொல்லி. இந்த காலங்களும் கூட என்ன நிலைமையில நாங்கள் இருந்தாலும் பரவாயில்ல, என்ன ஆசைகள், என்ன தேவைகள், என்ன விருப்பங்கள் எங்களுக்குள் இருந்தாலும் அந்த சரணடைகிறவங்களோட பாதத்தில் எங்களை எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்து, நீங்கள் போதும் ஏசப்பா, உங்கள் பாதம் எனக்கு போதும், உங்கள் பிரசன்னம் எனக்கு போதும், உங்கள் ஆவியானவர் எனக்கு போதும், நீங்கள் தான் எனக்கு வேணும் அப்பா, உங்கள் விருப்பம் என் வாழ்க்கையில் நிறைவேற வேணும் என்று சொல்லி உங்களை ஒப்பு கொடுத்து பாருங்க, காரியங்களை வாய்க்க செய்வார். ஆமென். அந்த காரியம் தான் இன்னைக்கு எங்களுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு காரியமாக இருக்கிறது. எங்களை ஒப்பு கொடுப்பது கஷ்டம். எல்லாமே தாரோம் ஆண்டவரே, எல்லாமே செய்யறோம் ஆண்டவரேன்னு நாங்க சொல்லுவோம். சபையில் இருக்கும் பொழுது ஆண்டவர் போதகரோடாக பேசும் பொழுது உடனே அர்ப்பணிப்பு. ஆண்டவரே நான் என்னை அர்ப்பணிக்கிறேன், இந்த நாளிலிருந்து நான் தகப்பனே உங்க பிள்ளையா நான் மாறி வாழ போறேன். ஆனா அதற்கு பிறகாக நாங்கள் வீட்டுக்கு வரும் பொழுது பிரச்சனைகளை கண்டு, சூழ்நிலைகளை கண்டு, எல்லாவற்றையும் கண்டு நாங்கள் கலங்கி போயிடுவோம். வேலைக்கு போகணும், ஜப்புக்கு போகணும், நேரம் இல்லை, பில்ஸ் பே பண்ணணும், நான் போகாட்டி யாரு போகணும்? வைஃப் சொல்லுவா, ஒரு 1 hour ஜெபிச்சுட்டு போக இயலாத, கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்து போக இயலாதுன்னு கேட்பாங்க இல்லையா வைஃப்மார்கள். ஆனால் புருஷன்மார்களே, உங்களோட வீட்டில் நீங்கள் அந்த தலைவர் ஸ்தானத்துக்கு வர வேணும். உங்களோட பிள்ளைகளுக்காக ஜெபிங்க, வைஃபுக்காக ஜெபிங்க, கர்த்தருக்கு முதலிடத்தை கொடுத்து உங்களோட உத்தியோகங்கள், தொழில்கள், வேலைகள், காரியத்தில் நீங்கள் ஈடுபடலாம். ஏன்னா நீங்க அப்படி தேவனுக்கு முதலிடத்தை கொடுத்து நீங்கள் போகும் பொழுது நீங்க மாத்திரமல்ல வேலைக்கு போவது, உங்களுக்கு முன்பதாகவே ஆவியானவர் செயல்படுவார். உங்களுக்கு முன்பதாக அந்த தினத்திலே யாராகிலும் உங்களுக்கு விரோதமாக எழும்புவார்களா இருந்தால், யாராகிலும் ஒரு பிரச்சனை அந்த இடத்திலே கொண்டு வர விரும்புகிறவர்களாக இருந்தால் என்ன செய்வார்? நீங்கள் தேவனுக்கு முதலிடத்தை கொடுக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு முன்பதாக அந்த இடத்திலே போய் எல்லாவற்றையும் செய்து அவர் உங்களுக்காக வழக்காடுவார். அவர் எல்லாவற்றிலும் உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார். அந்த நாளை நீங்க பாருங்க, எப்படி ஒரு ஆசீர்வாதமான நாளாக இருக்கும். அந்த இடத்துல நீங்க வேலைக்கு போகும் பொழுது, ஆண்டவரே நான் இன்றைக்கு உங்களுக்கு முதலிடத்தை கொடுத்துட்டு நான் அதிகாலையில் நான் உங்களுக்கு ஜெபிச்சுட்டு உங்களோட பேசிட்டு நான் வந்தேன். இன்றைக்கு என்னுடைய வேலை எல்லாமே மற்ற நாளைகளுக்கு பார்க்கிலும் சீக்கிரமாக செய்த மாதிரி இருக்குதே, எல்லாமே சீக்கிரமாக முடிந்த மாதிரி இருக்கிறது. உங்களுக்கு எதிராக இருக்கிறவங்க கூட உங்களோட சார்பில் வருவாங்க. ஆனால் நீங்கள் ஜெபிச்சுட்டு போங்க, அந்த நாள் கூட உங்கள்கிட்ட கடன் எடுத்தவங்க வந்து கடனை திருப்பி தருவாங்க. எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு காசு வர இருக்கிறதோ நீங்கள் ஜெபிச்சுட்டு போங்க, அந்தந்த இடங்கள்ல இருந்து தானாகவே உங்களை தேடி இந்த காசு வரும். அல்லேலூயா. எந்த இடங்கள் எல்லாம் உங்களுடைய காரியங்கள் தடைப்பட்டு கொண்டிருக்கிறதோ ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவரே நீங்க எனக்குள்ள வாங்க, நீங்க செயல்படுங்க, உங்களுக்கு நான் என்னைய முழுமையா அர்ப்பணிக்கிறேன், நீங்க எங்க குடும்பத்துல எல்லாவற்றையும் செய்யுங்கன்னு அவருக்கு டோட்டல் கண்ட்ரோலை கொடுத்து பாருங்க. உங்க குடும்ப வாழ்க்கையா இருக்கட்டும், உங்களோட தொழிலா இருக்கட்டும், உங்க ஊழியங்களா இருக்கட்டும், பரிசுத்த ஆவியானவருக்கு முதலிடத்தை கொடுக்கும் பொழுது அந்த இடத்துல எல்லாமே அழகாக நடக்கும். நாங்கள் எந்த ஊழியக்காரரா இருக்கலாம், நீங்கள் ஒரு ஊழியக்காரரா இருக்கலாம், ஊழிய பாதையை தேவனிடத்திலே அர்ப்பணித்து பாருங்கள். நாங்க எங்களுக்கு இந்த மாதிரி செய்ய வேண்டும், அப்படி செய்ய வேண்டும் என்ற அநேக விருப்பங்கள் இருக்கலாம், தவறல்ல. ஆனாலும் அது தேவ திட்டமா, தேவனுக்கு பிரியமா, பரிசுத்த ஆவியானவருக்கு இது பிரியமான காரியமா என்று நீங்கள் ஆராய்ந்து அவருக்கு முன்னிடத்தை கொடுத்து நீங்கள் செயல்படும் பொழுது கர்த்தர் உங்கள் ஊழிய பாதையிலே கூட அவருடைய கரத்தை வைத்து அவர் பெரிய காரியங்களை செய்ய ஆரம்பிப்பார். நீங்கள் தனிப்பட்ட ஜெப அறையிலே ஆவியானவரை நோக்கி பார்க்கும் பொழுது இந்த ஆவியானவர் அக்கினி அபிஷேகத்தோடு கூட வந்து, நீங்கள் இவ்வளவு காலமாக ஊழியத்திலே சோர்வு அடைந்திருக்கிறீங்க,
ஆனா தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ எழுந்து புறப்படு, Amen. என் ஒளி உன் மீது வந்தது. Hallelujah. அவருடைய பிரகாசம், அவருடைய ஆவியானவருடைய வழி நடத்துதல் உங்களுடைய வாழ்க்கையில வரப்போகிறது. அதற்கு நீங்கள் தேவனுக்கு அர்ப்பணிக்கும் பொழுது தேவனுடைய பார்வையிலே நீங்கள் தயவு பெற்று அவர் உங்களிடத்திலே வந்து எல்லாவற்றையும் அவர் நடப்பிக்க போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் ஆவியானவர் வரும் பொழுது. ஹல்லேலூயா. கவலைகள், கண்ணீர், பிரச்சனைகள் எல்லாம் மறைந்து விடும். நாங்கள் கவலைப்பட தேவையில்லை. காரணம் பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு இருக்கிறார். ஆமென். அவர் எங்களுக்குள் இருக்கிற நேரத்தில் எங்களுக்கு எதிராய் யார் எழும்பலாம்? எது தேவன் அன்பில் இருந்து எங்களை பிரிக்கும்? பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள் இருந்தால்தான் பிரிக்க முடியாது. ஆமென். அந்த பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாம பரிசுத்த ஆவியின் சத்தம் கேட்டு எப்படி நான் தேவனை பிரியப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஜெப வாழ்க்கை ஜெபித்து அர்ப்பணித்து நீங்க செய்து பாருங்க. கண்டிப்பா ஒரு காரியத்துங்கள் எல்லாம் கர்த்தர் வாய்க்க செய்வார். ஆமென். உங்களோட பிள்ளைகள் எல்லாம் நல்லபடியா வருவாங்க. வைஃப் மார் சில நேரம் இருப்பீங்க, இந்த கணவர் வருகிறார் இல்லையே ஜெபத்துக்கு, கணவன் சபைக்கு வருகிறார் இல்லையே என்று சொல்லி கவலையோடு கூட நீங்க இருக்கலாம். ஆனா நீங்க அதிகாலை எழும்பி கர்த்தருக்கு ஸ்தோத்தரித்து பாருங்கள். கர்த்தருக்கு உங்களை ஒப்பு கொடுத்து பாருங்கள். அவரை குறை சொல்லாமல் நீங்க கர்த்தருக்கு உங்களை ஒப்பு கொடுங்கள். அந்த நேரத்துல தேவ அன்பு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இறங்குவார். அவர் இறங்கும் பொழுது நீங்க பிரகாசம் அடைவீங்க. அந்த பிரகாசம் உங்களோட கணவன் பார்த்து சொல்லுவார், தேவன் உன்னோடு இருக்கிறார் என்று சொல்லி அவர் உங்களோடு சபைக்கு வருவார். ஆமென். கர்த்தரால கூடாதது ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. ஆமென். கடைசியாக நாங்கள் பார்க்க போகிறோம், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. சோ மத்தேயு 5ஆம் அதிகாரத்திலே 8வது வசனத்திலே பார்ப்போம், இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். சோ சுத்த இருதயத்தை தேவன் எங்களிடத்திலே எதிர்பார்க்கிறார். பாருங்க, நாங்க ஏதாவது ஒரு கம்பெனிக்கு போகணும்னு சொன்னா, அந்த சிஇஓவை சந்திக்க வேண்டும் என்று சொன்னால் சில வழிமுறைகள் இருக்கிறது இல்லையா? நாங்கள் நினைத்த மாதிரி வீட்டில் இருக்கிற வண்ணமாகவே நாங்கள் சிஇஓவை பார்ப்பதற்கு ஒரு கம்பெனிக்குள்ளே கடந்து செல்ல முடியாது. அல்லது ஒரு ஸ்டேட்ல ஒரு பெரிய ஒரு லீடரை காண வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் இருக்கிற வண்ணமாகவே அவரை போய் சந்திக்க முடியாது. அத மாதிரி தான் எங்களை படைத்தவர் என்று சொல்லும் பொழுது இன்றைக்கு நாங்கள் காண்கிற மனிதர்களுக்கு ரொம்பவும் ரெஸ்பெக்ட் கொடுப்போம், ரொம்பவும் மதிச்சு நடப்போம். ஆனால் எங்களுக்கு காணாத தேவன் ஒருவர் இருக்கிறார். அவர் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் எங்களுக்குள் வாசம் செய்கிறார். இன்றைக்கு அவர் எங்களுக்குள் வாசம் செய்யும் அளவிற்கு நாங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது, தேவனை காண முடியாது. பரிசுத்தம் என்று சொன்னால் பெர்ஃபெக்ட் இல்லை. நீங்க எல்லாத்துலயும் நீங்க தான் சரியா இருக்கணும்னு சொல்லி நீங்க அப்படி கவனிச்சுட்டு வரக்கூடாது. அது அப்படி இல்லை. ஏன்னா உங்களால் அது முடியாது. யாராலையும் இந்த கட்டளைகளை கமாண்ட்மெண்ட்ஸ்களை தேவனுடைய வசனத்தை யாராலையும் அவங்களோட ஸ்ட்ரெங்தால முடியாது. ஆனா பரிசுத்த ஆவியின் வரும் பொழுதுதான் பரிசுத்த ஆவியானவர் எங்களை பரிசுத்தமாக்குவார். ஆமென். இட் இஸ் நாட் பை அவர் எஃபர்ட், எங்களுடைய செயல்களால் இல்லை. நாங்க அதை எழுதி 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 10 கட்டளையில ஒட்டி வச்சுட்டு இந்த நாளும் அதை பார்க்கறதுனால இல்லை. பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள் வரும் பொழுது அது பூர்ணம் உங்களுக்கு ஆகும். அநேகர் இன்னைக்கு நீங்க இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் பொழுதும் உங்களுடைய வாழ்க்கையில உங்களை அறியாமலேயே சில கனெக்ஷன்ஸ்கள் வந்திருக்கிறது. அந்த கனெக்ஷன்ஸ்களை உங்களால இந்த காலங்களிலே உங்களால் அதை முறிக்க முடியாமல் இருக்கிறது என்று அது ஆழமாக போயிருக்கிறது. ஆனால் இயேசுவினிடத்திலே இன்றைக்கு நீங்கள் உங்களை அர்ப்பணிக்கும் பொழுது, இயேசுவின் இரத்தத்தை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில பேசும் பொழுது, இயேசுவானவரிடத்திலே நீங்கள் மனம் திரும்பும் பொழுது அந்த எழுப்புதல் உங்களுக்குள்ளே வரும். உங்களால விட முடியாத அந்த கனெக்ஷன்ஸ்கள், உங்களால விட முடியாத அந்த தொடர்புகள், இயேசுவானவர் வரும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது, அந்த பிசாசின் காரியங்கள்ல இருந்து, இருளின் காரியங்கள்ல இருந்து, இருளின் தொடர்புகளில் இருந்து ஆண்டவர் உங்களை டிஸ்கனெக்ட் பண்ணி அவருடைய பாதத்திலே, அவருடைய வழிகளிலே அவர் நடத்தி கொண்டு போவார். இது உங்களால செய்ய முடியாது தனி. இவ்வளவு காலமும் நீங்கள் ரொம்ப செயல்பட்டிருக்கிறீங்க.
அதை நான் எப்படியாவது இந்த பாவத்திலிருந்து நான் விடுதலை அடைய வேண்டும் என்று நீங்க அநேக முறை முயற்சியும் செய்திருக்கிறீங்க. ஆனால் ஆவியானவர் இந்த நாளிலே நீங்க உங்களை அவரிடத்திலே அர்ப்பணித்து மனம் திரும்பும் பட்சத்திலே, இது எனக்கு வேண்டான்னு முழுமையா அர்ப்பணிக்கும் பட்சத்திலே, தேவன் பலத்த காரியங்களை தேவன் பலத்த காரியங்களை அவர் செய்வார். ஆமென். சில நேரத்துல போன்ல நீங்க பேசிக்கிட்டு இருக்க நேரத்துல ஒரு விஷனாய் கத்தர் காட்டிக்கிட்டு இருக்கார். சிலவங்க போன்ல சில கேம்ஸ் அடிக்ஷன் மாதிரி சின்ன சின்ன கேம்ஸ், அதை நீங்கள் கலர்ஃபுல்லாக இருக்கும், அதை பார்த்து அது ரிவார்ட் கொடுத்து சில நேரம் அதை நீங்கள் இன்னும் ஜெயிக்கணும், இன்னும் போகணும், இன்னும் ரிவார்டு எடுக்கணும்னு சொல்லி அதிகமாக விளையாடி அந்த மைண்ட் அதுக்கு பூர்ந்து இருக்கிறதுனால உங்களால் ஜெபிக்க முடியதில்லை. சில நேரங்கள் இருக்கிறீங்க சீரியல்கள் பார்த்து சில ஷார்ட்ஸ் பார்த்து அதில் உலகம் ஊறி இருக்கிறதுனால, சினிமா ஊறி இருக்கிறதுனால உங்களால் ஜெபிக்க இன்னைக்கு முடியதில்லை. ஆனால் கத்துறதுகள் எல்லாம் விட்டு என்கிட்ட வான்னு சொல்லி உங்களை அழைக்கிறார். நீங்கள் அதை பார்த்ததுனால, நீங்கள் அதை செய்கிறதுனால கத்தர் உங்களோட கோவிச்சுட்டு உன்னை பார்க்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கிற கத்தருங்கிற கத்தரில் சொல்கிறார், வா, நான் உன்னை அன்போடு அணைக்கிறேன், என்னை தவிர உன்னால் அதுகளை விட முடியாது, உன்னுடைய சுய பலத்தில் முடியாது, நீ வா, உன்னை அர்ப்பணி. வில்லிங்னஸ் இருக்கிறதா? நீங்கள் உங்களுக்கு அது விட வேணும்னு சொல்லி ஆசை இருக்கிறதா? சில ஆட்களுக்கு ஆசை இருக்கிறது, ஆனால் அந்த அடிக்ஷன் அது சங்கிலி மாதிரி பிடித்து வைத்திருக்கிறது. ஆனா இன்றைக்கு சங்கிலிகள் எல்லாம் கர்த்தர் இயேசு உடைக்க போகிறார். உங்களோட வாழ்க்கையில இருள் அறையில இருக்கிற உங்களோட பிள்ளைகளை கூட கர்த்தர் கொண்டு வர போகிறார். ஆமென். கர்த்தரால கூடாதது ஒன்றுமே இல்லை. இன்றைய நாங்கள் ஜெபித்து இந்த கட்டுகளை உடைத்து இயேசுவின் பாதத்தில் நாங்கள் வரப்போகிறோம். எங்களோடு சேர்ந்து ஜெபிங்க. ஹல்லேலூயா. இருக்கிற இடங்களிலே கண்களை மூடி கர்த்தரை ஒரு நிமிடம் நீங்க யோசித்து பாருங்க. அந்த கல்வாரி சிலுவை காட்சியை யோசித்து பாருங்க. உங்களுக்காக தாகம் என்று சொன்ன இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்க. ஆணி பாய்ந்த கரங்களை நோக்கி பாருங்க. ரத்தம் கொட்டுகிற அந்த கரங்களை நோக்கி பாருங்க. அந்த முள்முடி உங்களுக்காய் சுமந்ததை நோக்கி பாருங்க. அப்பா, இந்த வேளையில தகப்பனை யாரெல்லாம் இந்த வேளையில உண்மை நோக்கி பார்க்கிறாங்களோ, உங்களோட கூக்குரலை கேட்கிறாங்களோ, தகப்பனே இந்த வீட்டில உம்முடைய பிரகாசம் உண்டாவதாக, தயவு உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக, வல்லமை புரண்டு வரட்டும் அப்பா. பரிசுத்த ஆவியின் வல்லமை இந்த வேளையில வெளிச்சமா இந்த வீட்டுக்கு கடந்து வரட்டும் அப்பா. கண்ணீரோடு அழுகிற உம்முடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பார்ப்பீராக. இந்த வேளையில இருளின் அதிகாரம் எடுக்கப்படுவதாக. இயேசுவின் கருணை கண்கள் இவங்களை நோக்கி பார்ப்பதாக தகப்பனே. இதோ அன்பின் கரங்கள் இவங்களை தொடுவதாக அப்பா. அணைக்கும் கரங்கள் இவங்களை தொடுவதாக அப்பா. இந்த வேளையில எல்லா இருளின் சூழ்ச்சிகள், ஆண்டவரே, அந்தகார கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் உடைப்பீர்களாக தகப்பனே. இந்த வேளையில இந்த ஃபேமிலிகளை, இந்த பிள்ளைகளை அப்பா நீங்க ஆசீர்வதித்து அப்பா, இந்த இவ்வளவு நாளும் அவங்களை முன்னுக்கு போக வேளாமல் கட்டியிருக்கிற அந்த கட்டுகளை அவுத்து அப்பா, ஜெபிக்க முடியாத அந்த பாவங்களை எல்லாத்தையும் விலக்கி அப்பா, உம்முடைய பரிசுத்த பிள்ளைகளாய் வாழ அந்த சாக்கியத்தை பரிசுத்த ஆவியின் மூலமாய் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உடைந்து போன ஜெப அறைகள் மறுபடி கட்டப்படுவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். இந்த வேளையில தகப்பனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இரத்த கோட்டைகளை மூடிக்கொள்ளும் ஃபேமிலிஸ்களை ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் இரத்தத்தை பூசுகிறோம் இந்த வேளையில பிதாவே. ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். அநேகர் எங்களுக்கு டெக்ஸ்ட் மூலமா கான்டாக்ட் பண்ணியிருந்தாங்க. உங்களோட ஜெபங்களை நீங்க அறிவித்திருந்தீங்க. உங்களுக்காக கண்டிப்பா நாங்கள் ஜெபித்து உங்களோட தொடர்பு கொள்ளுவோம். கர்த்தர் உங்களை கண்டிப்பா ஆசீர்வதிப்பாராக. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வந்திருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். மேலும் உங்கள் ஜெப தேவைகளுக்காக எங்களை info@salt4souls.com.au என்ற மின்னஞ்சல் மூலமாகவும் www.salt4souls.com.au என்ற இணையதளத்தின் மூலமாகவும் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் உங்களுக்காக மிகுந்த பாரத்தோடு இடைவிடாமல் ஜெபிக்கவும் உங்கள் நம்பிக்கைக்கு துணையாக நிற்கவும் விரும்புகிறோம். நீங்கள் பூமியின் உப்பாக இருக்கிறீர்கள். மத்தேயு 5:13. இயேசு நாமத்தில் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.